தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியில் ஏரிக்கரை உடைந்து கடும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் இரவு பகலாக நடந்த தொடர் மீட்பு பணி காரணமாக 36 மணி நேரத்தில் ஏரிக்கரை உடைப்பு சரி செய்யப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியில் ஏற்பட்ட ஏரி உடைப்பின் காரணமாக சுற்றுவட்டார கிராமங்கள், அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. இதனை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள், இந்த ஏரி உடைப்பு என்பது உடனடியாக சரி செய்ய வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் சென்று வருவதற்கான ஒரு போக்குவரத்தாக இது முக்கிய போக்குவரத்தாக இருக்கின்றது. எனவே இதனை போர்க்கால அடிப்படையில் இந்த ஏரிக்கரை உடைப்பை சரி செய்ய வேண்டும் என சனிக்கிழமை உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் மற்றும் பல்வேறு பணியாளர்கள் இந்த ஏரிக்கரை உடைப்பை சரி செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள். 36 மணி நேரத்தில் 120 மீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த ஏரிக்கரை உடைப்பு அடைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு கிராமங்களை நகரங்களுடன் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகவும், அதே போல கிராம மக்கள் அருகில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களுக்கு சென்று வருவதற்கு ஏதுவாகவும் இந்த வழித்தடமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரை இடைமறித்து இந்த கரை என்பது இவ்வளவு சீக்கிரத்திலே அமைக்கப்பட்டது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. தலைமைச் செயலாளர் உத்தரவை ஏற்று இந்த பணி மிக துரிதமாக நடைபெற்றதாக பொறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு ஏரிகள், குளங்கள், ஆற்றினுடைய கரைகள் போன்றவையெல்லாம் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதிகளிலே பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 650க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் அதே போல போர்க்கால அடிப்படையில் மிக தீவிரமாக நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள் இவை சரி செய்யப்படும். தற்காலிக இந்த போக்குவரத்து வசதி செய்து தரப்படும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்து பணியாளர்களும், அதே போல சரளை கற்கள், லாரிகள், தேவையான JCB எந்திரங்கள், மனித பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் வரவழைக்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.